ஹாய் பட்டுச்சுட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அதாவது சீன நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தாராம். அவர் அந்த நாட்டுக்கு அரசனாக பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாராம். ஆனால் அந்த நாட்டை ஆள்ற அளவுக்கு அந்த பெண்ணுக்கு அறிவு இருக்கணும். அதனால் அந்த ஒரு நேர்மையான பொண்ணைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை, நேர்மையான பொண்ணை தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு சொல்லி அவர் ஒரு பெரியவர்களோட அறிவுரைப்படி மற்ற அந்த நாட்டில் இருக்கிற இளம் பெண்களையெல்லாம் கூப்பிடுறாரு. எல்லா பெண்களும் இளவரசன்கிட்ட நிற்கிறாங்க. அப்போ அந்த பெண்கள்கிட்ட இளவரசன் தன்னோட திட்டத்தை சொல்கிறாரு. அதாவது, நான் ஒரு சில விதைகளை கொடுக்குறேன். அந்த விதைகளுக்கு 6 மாதம் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அந்த 6 மாதத்துக்குள்ளே அந்த விதையை நல்லா வளர வச்சு நல்லா அழகாக கொண்டு வரணும். யாருடைய இது நல்லா அழகாக வளர்ந்துருக்குதோ அவங்கள தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன். அவங்கள நான் இந்த நாட்டோட பேரரசியாக ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லா பெண்களும் ஆளுக்கு ஒரு தொட்டியோடும் மண் தொட்டியும் வாங்கிக்கிட்டு அதில் ஒரு சில விதைகளையும் வாங்கிக்கிட்டு, சரிங்க மன்னா, நாங்கள் போய் இதை 6 மாதத்துக்குள்ளே இந்த விதைகளை நல்லா செடியாக வளர்த்து நாங்கள் அழகாக உங்களுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு போகிறாங்க. போய் அவங்கவுங்க வீட்டில் அதை பத்திரமா வச்சு அதை முளைக்க வச்சு அதுக்கு எல்லா உரம் என்னென்ன தேவையோ எல்லாம் போட்டு வளர்த்துறாங்க. அந்த கூட்டத்தில் அந்த ஒரு ஏழை பெண்ணும் இருந்தாள். அவளும் அந்த தொட்டியையும் விதையையும் வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு வளர்த்துறான். அவளும் அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றுறா, உரம் எல்லாமே போடுறா. ஒன்றுமே முளைக்கலை. 1 மாதம் கழித்து பார்க்குறா, ஒன்றுமே முளைக்கலை. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற விவசாயிகள்கிட்ட போய் கேட்குறா. அவங்களும் ஒரு சில உரங்கள், இயற்கை உரம் எல்லாம் கொடுக்குறாங்க. அதையும் வாங்கிட்டு அந்த செடி அந்த விதைக்கு போடுறா. அப்போவும் அந்த செடி முளைக்கலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் ரொம்ப கவலையாக இருக்கிறாள். அவள் இப்படி கவலையாக இருக்கும்போது அவளும் வேறு என்னென்னமோ வழிகளில் ட்ரை பண்ணி பார்க்குறா. ஆனால் விதை முளைக்கவே இல்லை. அவளுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. மன்னர் கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு. சரி, நாம் எதுக்கும் பேசாமல் கொண்டு போய் காமிப்போம். மன்னர் என்ன முடிவு எடுக்கிறாரோ எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 மாதம் வேறு முடிஞ்சு போச்சு. 6வது மாதம் எல்லா பெண்களும் அவங்கவுங்க செடியை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போகிறாங்க. எல்லாரோட செடியும் நல்லா அழகாக வளர்ந்து நிறைய பூக்கள் எல்லாம் பூத்துருக்குது. ஆனால் இந்த பெண்ணோட செடி மட்டும் பூக்கலை. அதான் விதையே முளைக்கலையே. அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி நம்ம செடி மட்டும் பூக்கலை, மற்றவங்களதெல்லாம் நல்லா பூத்திருக்கே அப்படின்னு பார்க்குறா. அப்போ அவளுக்கு சரி, நம்ம நம்ம மன்னர்கிட்ட காமிப்போம். மன்னர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் ஏற்றுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறா. மன்னர் வராரு. எல்லா பெண்களோட செடி அது அழகாக இருக்கிற பூவெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே அப்படி சொல்கிறாரு. ஆனால் அந்த ஏழை பெண்ணும் ஒன்றுமே இல்லாமல் கொண்டு போயிருக்காளா, அதை பார்த்துட்டு நான் இந்த பெண்ணை தான் பேரரசியாக தேர்வு பண்ணியிருக்கேன், இவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற பெண்களுக்கெல்லாம் பொறாமை. அது எப்படி ஒன்றுமே இல்லாமல் வந்தவளை போய் நீங்கள் செடி முளைக்கலை, பூவும் வரலை, அந்த பெண்ணை நீங்கள் எப்படி தேர்வு செய்வீங்க? நாங்கள்லாம் இவ்வளோ அழகழகாக பூக்க வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்குறோமே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, நான் கொடுத்த விதைகள் எல்லாமே முளைக்காத விதைகள். இந்த பொண்ணு தான் நேர்மை அப்படிங்கிற விதையை பயிர் செஞ்சுருக்கிறா. அதனால் இவகிட்ட நேர்மை இருக்குது. அதனால் இவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு மன்னர் சொல்கிறாரு. அதை கேட்டு மற்ற பெண்களுக்கெல்லாம் ரொம்ப அவமானமாக போச்சு. அவங்கெல்லாம் மன்னர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இந்த நாட்டோட அரசி ஆகணுங்கிறதுக்காக வேறு ஒரு விதையை முளைக்க போட்டு அதிலிருந்து செடியை முளைக்க வச்சு பூக்கள்லாம் மலர வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு நேர்மையாக நடந்ததுனால அவளுக்கு ராஜயோகமே கிடச்சிருக்கு இல்லையா? அந்த நாட்டுக்கே அவள் தான் இளவரசி. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, எப்போவுமே நேர்மையும் உண்மையும் தான் நம்மளை காப்பாற்றும். சரியா குட்டீஸ்? ஓகே, இன்னொரு கதையில் சந்திக்கலாம். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. வாழ்க வளமுடன்.